JC, welcome claps, go! Health, service, friendship. Welcome sir, welcome sir, welcome sir. JC, bless. I bless myself. I bless myself. And I help to seek. I help to seek. Especially children. Especially children. And other children. And other children. All over the world. All over the world. As my friend. As my friend. Order. JC, salute. Order. JC, about it. JC, attention. Sanity. Attention. JC, welcome class, go. Health, service, friendship. Welcome sir, welcome sir, welcome sir. JC, bless. I bless myself. I bless myself. I help to seek. I help to seek. Especially children. Especially children. And other children. And other children. All over the world. All over the world. As my friend. As my friend. Order. JC, salute. Order. This occasion is symbolic of the pride we take in being the members of St. Paul's Matriculation Higher Secondary School, Kovilpatti, that stands tall and pure in the field of education after completing 41 years of service. We extend a warm welcome to our sensational chief guest, Honorable Correspondent, Endowed Principal and Vice Principal, Collateral Management Committee members, amiable parents, energetic teachers, tireless non-teaching staff, and our charming students. The theme of our school day for this year is Shakai Ishiki, a Japanese term which means social awareness in the young minds on this 41st school day. பற்பல பாடசாலைகள் எங்களுடைய தேசத்தில் ஏற்படுத்தி கொடுத்த அநேக மிஷினரிகள் உண்டு. அதனுடைய அடிச்சுவடுகளிலே எங்களுடைய அருமையான குடும்பத்தின் பிள்ளைகள் திரு ரஞ்சித் ஐயா அவருடைய தலைமுறைகள் இந்த இடத்துல தொழிலை ஆரம்பிக்கும்படியாக வந்த இடத்தில் கல்வியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தரிசனத்தை கொடுத்து 40 வருடங்களாக கடந்து வர செய்து 41வது ஆனுவல் டே செலிப்ரேஷனை கொண்டாடுவதற்கு கிருபை கொடுத்திருக்கிறேன். எங்களையெல்லாம் படைத்த தேவனுக்கு மகிமையான சாட்சிகளாய் ஒப்பு கொடுத்து கொள்ள செய்யும். அந்த மாட்டோவில் தீமில் ஆசிரியர்களும் நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்களும் மாணவர்களும் ஒப்பு கொடுத்து நமக்கு சாட்சியை வளர உதவி செய்யும். படிக்கணும், ஒளிரணும், பிறரையும் ஒளிரச் செய்ய வேண்டும். அந்த ஒரு தூரமான காட்சியோடு கூட ஸ்டடி, ஷைன் அண்ட் சர்வ், அந்த ஒரு முதல் முடிவுமான ஒரு தீர்க்கமான ஒரு நோக்கத்தோடு கூட செயல்படுகிற இந்த பணியின் கல்வி பணி 40 ஆண்டுகளை கடந்து வர செய்து 41வது வருடத்தில் அடியெடுத்து வைக்கிற சூழ்நிலை இந்த ஆனுவல் டே செலிப்ரேஷனில் கடவுளுடைய பிரசன்னத்தை அருள் செய்யும்.
எல்லா கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இந்த நிர்வாகத்தை ஆண்டவரை வழிநடத்தி செல்ல முடியாது இன்றைக்குள்ள தலைமுறையில் செயல்படுபவர்கள் காலம் காலமாக இந்த கல்வி பணி தொடர்ந்து உடைய வருகை பரிந்தும் செயல்படணும்னு சொல்லி ஒப்புக்கொண்டு செயல்படுகிற நிர்வாகத்தோடு கூட இணைந்து செயல்படுகிற ஆசிரியர்கள், பிரின்சிபல் ஒவ்வொருவரையும் ஒரு முறை ஒப்பு கொடுத்து கொண்டு சிறந்த தலைமுறை உருவாக்க ஆண்டவரை இந்த நாளிலே தங்களை ஒப்பு கொடுத்துக்கொள்ள உதவி செய்யும். இந்த நாளிலும் சிறப்பு விருந்தினராக மோட்டிவேஷனல் ஸ்பீச் அவங்களை இன்ஸ்பயர் பண்ணணும், சாதிக்கணும்னு சொல்லி பேசுவதற்காக வந்திருக்கிற அருமையான திருவாளர் ராஜ்மோகன் அவர்களுக்காகவும் நன்றி. சமயத்தில் அழைத்து வந்திருக்கிறேன். பேசப்படும் வார்த்தைகள் எங்களுக்கு உள்ள துடிப்பை ஏற்படுத்தட்டும், சாதிக்கணுன்ற எண்ணத்தை ஏற்படுத்தட்டும். அது நிர்வாகத்தில் உள்ளவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்குமாக அந்த துடிப்பு வேகத்தை பெற்றுக்கொண்டவர்களாக இங்கிருந்து சென்றவுடன் அமர்ந்து விடாதபடிக்கு அந்த தீபம் அனல் மூட்டி எழுப்பி விடப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். Through your words of spirituality, gift of the language combines the gift of the God was given to the man that he should proclaim the words of the God through music. We request the choir team to sing a prayer and unwrap the heart's heavenly prayer song. How sweet to hold the newborn baby and feel the pride and joy he brings. But greater still, the calm assurance this child can face uncertainties because he lives. Because he lives, I can face tomorrow. Because he lives, all fear is gone. Because I know he holds the future, and life is worth the living just because he lives. And life is worth the living just because he lives. And life is worth the living just because he lives. A holy Bible is the greatest of all the books to study, a noblest of pursuits to understand. Let's lend our ears to listen the words of the God from the Bible by A. Jaya, 12th A. I will bless the Lord at all times. His praise shall continually be in my mouth. My soul shall make her boast in the Lord. The humble shall hear thereof and be glad. Oh, magnify the Lord with me, and let us exalt his name together. I sought the Lord, and he heard me, and delivered me from all my fears. They looked unto him, and were lightened, and their faces were not ashamed.
This poor man cried, and the Lord heard him and saved him out of all his troubles. The angel of the Lord encampeth round about them that fear him and delivereth them. Oh, taste and see that the Lord is good. Blessed is the man that trusteth in him. Oh, fear the Lord, ye his saints, for there is no want to them that fear him. The young lions do lack and suffer hunger, but they that seek the Lord shall not want any good thing. Amen. Indian classical dances, the Nritya with love, the Tala with sharpness, and the Abhinaya with lashyas and rasas. All together is the Natya, the art of speaking to the audience. Here come our classical dancers S. Ashmita and V.A. Sanjana of 9th A and S. Noshini of 10th B to welcome everyone with their graceful moves. உறவுன்று
கிடதாம் கிடதகதரி கிடதாம் By our performance girls, thank you to the teachers, Mrs. Shanti, Mrs. Prema and Mrs. Mala Devi. Gratitude and happiness. Welcome, ma'am. A beautiful smile is the best universal welcome. It can make the day a good day easily. Let's raise the curtains on an evening filled with excitement. With great enthusiasm, we would like to have A. Benila of 11B to deliver the welcome address. It's my immense pleasure to be a part of Shaka Ishiki, a social awareness themed annual day. First of all, we are blessed to feel the presence of Lord Almighty. On behalf of our school management, I would like to express my heartfelt welcome to our esteemed chief guest, Mr. Raj Mohan, a renowned motivational speaker who is eagerly waiting to fill our hearts and minds with positivity. We welcome you, sir. We are extremely happy to welcome our guest of honor, respectable Reverend D. Samuel Thomas, BSc BD, Pastorate and Council Chairman of St. Paul's Church, Kovilpati. We welcome you, Ayya. Further, I would like to welcome our honorable correspondent, Thiru R. Paulraj Manuel, BSc, the guiding light of St. Paul's. We welcome you, sir. Next, I would like to welcome our respectable principal, Mr. David M. Elvanan, the energetic captain of the school, St. Paul's. We welcome you, sir. Then I would like to welcome our vice principal, Mr. Rajan, sir, who has always been the supporting pillar of St. Paul's. We welcome you, sir. Next, I would like to welcome our management committee members, Mr. and Mrs. Daniel and Mr. and Mrs. Moses. We welcome you, sir. We welcome you, ma'am. I welcome our special guest, Mrs. Shakila Rani, the principal of Old Trinity Public School. We welcome you, ma'am. Next, I would like to welcome all the teaching and non-teaching staff. In addition, I welcome you all, dear supportive parents. Finally, I welcome you all, my dear friends, the shining stars of St. Paul's. I once again welcome you all to the annual day celebration, Shaka Ishiki. Thank you. We kindly request our honorable correspondent, Thiru R. Paulraj Manuel, BSc, to honor our chief guest, Mr. Raj Mohan, the well-known motivational speaker, actor, and director. It's a pleasure to welcome our guest of honor, Reverend D. Samuel Thomas, BSc BD, Pastorate and Council Chairman, St. Paul's Church, Kovilpati, with a memento. We request our honorable correspondent, Thiru R. Paulraj Manuel, BSc, to present a sign of love. Thank you, sir. We deem it an honor to welcome our respected correspondent, sir, Thiru R. Paulraj Manuel, BSc, with a token of love by our principal, Mr. David M. Edilvanan, MSc B.Ed. Thank you, sir. We feel great pleasure in welcoming Mr. Shakila Rani, the principal of Holy Trinity Public School, Kovilpati, with a memento. We request Ms. M. Macharani, PG Assistant Tamil, St. Paul's Matriculation High Secondary School, Kovilpati, for doing the honor.
Principal Mr. Rajan to honor our felicitator for today, Mr. Suresh Annasamy, MA MPhil, former Head of Department of English Literature, GVN College, Kovilpatti, with a shawl and memento. It's time for annual report of our school, a proud recollection of all remarkable achievement on this academic year. I would like to welcome our respected principal, Mr. David M. Yelilvanan, an effective role model infused with positivity, enthusiasm, and inspiration for all of us to present the annual school report. Welcome, sir. Cheerful evening to you all. Honorable Chief Guest, respected President, Mr. Jnana Prakash, MCom, the President of our school, Mr. Paul Raj Manuel, BSc, the correspondent of our St. Paul's Matriculation School, dear colleagues, beloved students, teachers, parents, ladies and gentlemen. Greetings to you all. On this occasion, we remember our school's former president, Mr. R. Selvaraj, and the founders of the school, Mrs. Monikam Ranjit, for their selfless duties for the upliftment of the school and the students' community. I am extremely privileged to have this guides, this golden opportunity to present the annual report of our school for the academic year 24 and 25. Our founder, Tirsi Ranjit, the philanthropist, established his institution in 1984 with the aim of improving education by the improvement of our school, God, Jesus Christ, and it has grown into a renowned institution, St. Paul's Matriculation Higher Secondary School, Kovilpatti. We are proud to acknowledge that we have achieved good results in academics, co-curricular and extracurricular activities. So throughout the year, I proudly place before you the achievement of the the process of improvement our school. We also set the path for great accomplishments in the years to come. Our vision, having a new vision in mind, every activity in our school is planned well to create the leaders of tomorrow who are physically strong to overcome all the challenges in life with every sphere of life. And academic achievements, as you all know, scholastic and co-scholastic areas goes hand in hand. In our school, we are glad to present the academic achievements of the school students. We have been producing centum results in 10th standard and 12th standard public examination continuously, which stands as a testimony for the academic excellence of our school. Parents, give a big round of applause. This is a continuous record that we are producing every year, centum results. We need your cooperation with the support of you. And this 2024, 127 students appeared for the higher secondary examination held in March 2024 and all came out successfully. Our students, M. Adhirubhavardhana, secured 579 out of 600 and got the first rank. Give a big round of applause. I. Blessing secured 573 out of 600 and got the second rank. 5 students got centum in computer science. 3 students scored above 570 marks and high marks scored above 550 students. 123 students appeared for the SSLC examination and all the students came out in flying colors. So in SSLC also we produce centum results in passing.
To make out crown more precious, then Devasri secured 495 out of 500 and got the first rank. And N. Santosh has secured 493 out of 500 and got the second rank. Yeah, this is also the achievement. We need a big round of applause for Darshini and Santosh. In addition to this, Devasri received a cash award of rupees 25,000 from our Thuthukudi constituency MP, Mrs. Kanimuri, in regretting with that award. 6 students secured centum in maths, 2 students secured centum in science, 4 students secured centum in social science, 3 students secured above 490 marks, 29 students secured above 460 marks. School toppers were awarded with gold coins each. And co-curricular activities to encourage holistic development and to provide children an opportunity to explore the innate talents. We have conducted various competitions such as essay writing, elocution in Tamil, English and Hindi, dance, fancy dress, music, drawing, handwork, quiz, etc. And the winners were awarded. Many of our students participated in the inter-school competitions and brought laurels to the schools. GK and Science Olympiad prize winners. Our students participated in the GK and Science Olympiad and English proficiency test and got medals and awards. In the Science Olympiad, S. Sindhija and S. Ragadeeba, M. Jnana Mudalvan, K. M. Manish and N. Pavitra got gold medals. In the GK Olympiad, many students got awards in the English proficiency test 2024-2025. M. Somasundari got cash prize, medal and trophy. M. Kriba Judy and K. Arundavi got medal for excellence. Sports and games. Our students are not only achieved in academics but also in sports and games. We give equal importance to physical education as sports and games. Hold people together and shows that we are one. The annual sports meet was held this morning. Mr. Sundar Raj, Inspector of Fire and Rescue Service, Kovilpatti was a chief guest. Various events were conducted and winners were awarded with the trophies and medals. Our students won many prizes in zonal, revenue, district level and state level. Give a big round of applause. And sports also, we have achieved a lot. That also remarkable achievements for the last year. And extracurricular activities, we are keen on the all-round development of the students. So we give more importance to extracurricular activities such as yoga, silambam, karate, skating, music class and chess, which improves academic performance, essential life skills, higher self-esteem and social opportunities. It also provides skills in leadership, organization, confidence and socialization. School infrastructure, I am really proud to inform this one. Our school has very good infrastructure. The classrooms are airy with a sufficient fans and lights. In order to provide pure drinking water, we have installed a RO water plant, that is reverse osmosis. To provide continuous power supply, we have installed a high power generator. We have enough lavatory to the students which are maintained neatly. We have lab facilities such as science and computer also. To cultivate the habit of reading, many books are available in the library. Smart class is implemented from class 1 to 9 to make them to learn purposeful, effective and truthful.
It enables for develop the retention ability. Now, I hand over the mic to Mr. Rajan, the Vice Principal, to continue the annual report. Thank you so much. Our school celebrates all national and state festivals such as Christmas, Diwali in a grand manner with cultural programs. We also celebrate Kamaraj's birthday, Independence Day, Children's Day, Teachers' Day, etc. in a splendid manner. Class-wise literary competition were conducted for the students. Moral instruction. Moral instruction in a school helps the student acquire more moral habits that build personalities inside and outside the classroom. The fear of the Lord is beginning of wisdom. Morning prayer is conducted regularly. A golden verse is read from the Bible. Every Monday we conduct open assembly with flag hoisting and various other activities. Other activities, we select SPL and ASPL every year by conducting election, filing nomination, combining, voting and counting gives the knowledge of the real voting system of our country. NEET and JEE classes. JEE serves as an entrance exam for aspiring engineering students aiming for admission to top engineering colleges, and NEET is a common medical admission exam for those pursuing a career in medicine. Keeping it in mind, we conduct NEET and JEE classes in our school to prepare our students well in order to make them shine in every field. Study tour. Educational tours create confidence, social interaction, effective learning, and making memories. It encourages students to immerse themselves in an overseas study environment, exposing students to campus life and various culture. Keeping it in mind, we arrange 3-day study tour for the students of 6th standard to 9th standard to Bangalore. Club activities. Our club activities such as English, Tamil, Maths, Science and Social were conducted for 1st standard to 9th standard every Saturday. The aim of conducting club activities is to improve the communication skills of the students and make them mingle with their peers, juniors and seniors in the process. They develop social skill and work together with other students from different backgrounds in a diverse environment. Miming, skit, speech, quiz, conversation, riddles are conducted in English club. Drama, songs, proverbs, riddles, words game, etc. are conducted in Tamil club. Puzzles, number games, etc. are conducted in Maths club. Explaining the models, know your scientist, general science quiz and puzzles were conducted in Science club. Speech, explaining models, GK, quiz, riddles, etc. are conducted in Social club. Specs Expo 2024. In order to explore the creativity of our students, we conducted an exhibition in November 2024. More than 1,000 models were exhibited by our students. All the students actually participated in the exhibition. To concentrate the slow learners, coaching classes, reading and writing practice classes are conducted daily. We give more importance to communication skill. Students are strictly instructed to converse in English in the classrooms as well as in the school campus. Eye camps and vaccination programs were conducted for the welfare of the students. Gratitude. I thank Lord Jesus Christ for His presence and blessings throughout the year. I express sincere thanks to the chief guest for gracing this function by his august presence. I thank all the donors wholeheartedly for the generous donation. We are grateful to our correspondent Mr. Palraj Manuel BSc and the President Mr. Jnana Prakash M.Com for their valuable guidance and support.
I thank the teaching and non-teaching staff of our school, parents, well-wishers, and our beloved students for their splendid cooperation. As a principal, today's education makes tomorrow's leaders. We continue our efforts to impart quality education to our St. Paul students in the following years too. I pray to Lord Jesus Christ to shower His richest blessings on us forever and bless this institution. Thank you. People will forget what you did, but people will never forget how you made them feel. Our chief guest is someone who can make us filled with positivity with his magic of words. We feel it a great honor to have Mr. Raj Mohan, a well-known motivational speaker, orator, social media influencer, director and actor. He shot to fame and gained breakthrough by being adjudged as the title winner of Tamil Pechu Engal Muchu, a Tamil oratory show. Without further delay, let's put our hands together for our chief guest, Mr. Raj Mohan, and we are excited to listen to your profound speech, sir. அருமையான ஒரு மாலை பொழுதில் நம்மையெல்லாம் ஆளாக்கி அழகு பார்ப்பதற்காக மேடையில் வீற்றிருக்கக்கூடிய பெரியோர்களே, போற்றுதலுக்குரிய சென்ட் பால்ஸ் சர்ச் கோவில்பட்டியினுடைய பாஸ்டர் அண்ட் கவுன்சில் சேர்மன் ரெவரண்ட் டி சாமுவேல் தாமஸ் ஐயா அவர்களே, கரஸ்பாண்டன்ட் அவர்களே, பிரின்சிபல் அவர்களே, வைஸ் பிரின்சிபல் அவர்களே, நிர்வாகிகளே, ஆசிரியர் பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, நல்லவர்களே, வல்லவர்களே, நாளும் தெரிந்தவர்களே, ஓடி ஓடி உழைக்கும் உழைப்பாளிகளே, குட்டி குட்டி குழந்தைகளே, கூட்டி வந்திருக்கும் பெரியோர்களே, என் பேச்சுக்கு தட்டுவதற்காகவே கைகளோடு தட்டு காத்திருக்கிற கோவில்பட்டி குலத்திலகங்களே, வணக்கம் வணக்கம் வணக்கம். அடேங்கப்பா, புரியுது. உங்களை சில பேர் யோசிக்கலாம், என்னடா இந்த ஆளு நடுராத்திரி கூட கூலிங் கிளாஸ் போட்டு வந்திருக்கானே நீங்க யோசிப்பீங்க. வேற ஒன்றும் இல்ல, நேத்து பைக்கில் போகும்போது எதிர்பாராத விதமா ஒரு பூச்சி பட்டு ஒரு சின்ன அடிபட்டுருச்சு. இப்ப வீட்டுல கூட யோசிச்சாங்க, எங்க அடிபட்டுருச்சு, உடம்பு முடியல, போகணுமான்னு. என்னன்னாலும் சரி, நம்ம கோவில்பட்டி சென்ட் பால்ஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளி கண்மணிகளை பார்த்தே திருவதுன்னு உங்களுக்காக சென்னையிலிருந்து வந்திருக்கக்கூடிய நான் ராஜ்மோகன். இனிய நாள் இது, இன்ப நாள் இது. எதை சொல்றது, எதை விடுறது? 40 ஆண்டுகளாக தொட்டு தொடரக்கூடிய நமது பள்ளிக்கூடத்தினுடைய பாரம்பரியத்தை சொல்வதா, வந்தவுடனே வாயார வரவேற்ற நமது பள்ளிக்கூடத்தினுடைய விருந்தோம்பலை சொல்வதா, அப்படி கார்ல இருந்து இறங்கின உடனே ஒரு ராணுவத்தை போல கம்பீரமா வரவேற்பு தந்த நம்முடைய ஸ்கவுட் மாணவர்களினுடைய கம்பீரத்தை சொல்வதா, கொள்ளை நிலவில் கழிப்பது இன்பம், கொட்டும் மழையில் குளிப்பது இன்பம், தவணை முறையில் நடையும் போதும் திருட்டு துளிகள் தீண்டுவது இன்பம், திரவச்சாலை போடும் நதிகள், திரைகள் போட்டு பாடும் குயில்கள், மலையின் மார்பில் சுரக்கும் அருவி, மசக்கையில் நடக்கும் மாலை தென்றல், எல்லாம் இன்பம் எல்லாம் இன்பம். எனக்கு எது தெரியுங்களா பேரின்பம்? எங்க ஐயா கலாம் கண்ட கனவை நனவாக்க போகிற மாணவ மணிகள் முன்னால் என்று பேசுவது எனக்கு பேரின்பம். உங்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கத்தை சொல்லிக் கொள்வது ராஜ்மோகன். பெரிய பள்ளிக்கூடம், நிறைய மாணவர்கள், நிறைய பரிசு வாங்க போறாங்க. ஆனா இது போன்ற இடங்களுக்கு நம்மள ஏன் கூப்பிடுறாங்கன்னு எனக்கு ஒரு எண்ணம் தோணும். எங்க பள்ளிக்கூடத்துலாம் சில குழந்தைகள் ஆடும், சில குழந்தைகள் பாடும், சில குழந்தைகள் பேசும். ஆனா என் பள்ளிக்கூடத்திலேயே நான் படித்த ஆண்டிலேயே சிறந்த மக்கு மாணவனுக்கு ஒரு பரிசு வச்சா எல்லா வருஷமும் நான் தான் வாங்குவேன். அவ்வளவு மக்கு நானு. ஆனா அம்மா சொன்னா எல்லாத்தையும் கேட்பேன். டியூஷன் போக சொன்னா போவேன். 4 டியூஷன் சென்டர் போக சொன்னாலும் தட்டாம போவேன். இப்ப இருக்க மாணவர்கள்லாம் பப்ளிக் எக்ஸாம் எழுதும் போது 600 மார்க் எழுதுறீங்க, கரெக்டா? 600. நாங்க படிச்சப்பெல்லாம் 1200 மார்க் எழுதுறோம். ஏன் எழுதுனே தெரியல. ரிசல்ட் பாக்கணும்னா இப்பெல்லாம் போன்லயே வருது. நான்லாம் சைக்கிள் எடுத்துக்கிட்டு 6 கிலோமீட்டர் பெடல் பண்ணி, அந்த கம்ப்யூட்டர் எல்லாம் அழிஞ்சு போச்சு. இந்த ஃப்ரண்ட் லோட் வாஷிங் மிஷின் மாதிரி இருக்கு ஒரு கம்ப்யூட்டர். அதுல ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை போட்டு ரிசல்ட்டை பிரிண்ட் அவுட் வாங்கின உடனே மேக்ஸ்ல பாஸ் ஆனா நான் பார்த்தேன். ஏன்னா எனக்கும் கணக்கு பாடத்துக்கு ஒரு பரம்பரை தகராறு. நான் அவன் வழிக்கு போக மாட்டேன், அவன் என் வழிக்கு வரமாட்டான். 200க்கு மேக்ஸ்ல ஜஸ்ட் பாஸ், 200க்கு 92. பரவாயில்ல, ஆத்தா நான் பாஸ் ஆயிட்டேன்னு சொல்லான்னு ரிசல்ட்டை 4ஆம் அடிச்சு பாக்கெட்ல வச்சுக்கிட்டு சைக்கிள் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தேன். வீட்டு வாசல்ல சைக்கிளை விட்டேன். என் பக்கத்து வீட்டு பையன் அவன் வீட்டு வாசல்ல முட்டி போட்டிருந்தான். ஏன்டா முட்டி போட்டிருக்கேன்னு நான் கேட்டேன். அவன் சொன்னா, மேக்ஸ்ல மார்க் கம்மின்னு எங்க அப்பா பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாரா அப்படின்னா. நான் யோசிச்சேன், நாமளே 200க்கு வெறும் 92, நம்மளை விட கம்மியா ஒருத்த மார்க் வாங்கியிருப்பானா, நீ எவ்வளோடான? அவன் சொன்னா 200க்கு 192. அதுக்கே எங்க அப்பா முட்டி போட விட்டாரா. எனக்கு எப்படி இருக்கும் பாருங்க. நேரா உள்ள போனேன்.
மார்க் ஷீட் எங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டு அப்படியே நின்றுகிட்டு இருந்தேன் கையை கட்டி. என்னை போன்ற பேச்சாளர்கள் பேசுகிற போது இந்த பெண்களை, குறிப்பா தாய்மார்களை ஏன் தெரியுமா தெய்வமா நம்ம சொல்றோம்? இந்த ராஜ்மோகனுடைய +2 மார்க் ஷீட் அவ்வளவு மார்க்கே கம்மி. அதை உத்து பார்த்த என்னுடைய தாய் தனலட்சுமி சொன்னாங்க, நீ நல்லா தான் கண்ணு எழுதியிருப்ப, கரெக்ஷன் பண்ண நாய்க்கு கண்ணத்துல விடு, பரவாயில்ல நாய். தாய் பாசம். எங்க அம்மா அடுத்து இன்னொன்னு சொன்னாங்க. அப்பதான் எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்தது. நீ வேணா ரீவல்யூஷன் போறியா? நாங்க ஐயோ எழுதுற எனக்கு தெரியுங்க, நான் 50 மார்க்குக்கு தான் எழுதுனேன். யாரோ ஒரு நல்ல வாத்தியாரு எக்ஸ்ட்ராவா 42 மார்க் போட்டு நம்மள பாஸ் ஆக்கி விட்டுருக்காரு. விடுவோமா? அம்மா 12 வருஷம் நீ போட்டு கொடுத்த பூஸ்ட் போன்விட்டா டீ காஃபி குடிச்சு 7 டியூஷன் சென்டர் போய் எழுதி வராத மார்க்கு 500 ரூபாய் கட்டி ரீவால்யூஷன்ல வந்தா நம்ம பரம்பரைக்கு அசிங்கமா? வேண்டான்ட்டு. எங்க அம்மா ஒரு ஆர்மிக்காரர் பொண்ணு, ஜவான் பொண்ணு. எங்க அம்மா வந்து உடனே சொன்னாங்க, என்னன்னாலும் பாத்துக்கலாம், மேனேஜ்மெண்ட்ல சீட் வாங்கிடலாம். ஏங்க இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் எவ்வளவுமாங்க, இந்த ஐடினா எவ்வளவுமாங்க, நாசால எவ்வளவு கேட்பாங்க, இஸ்ரோல எவ்வளவு கேட்பாங்க. எங்க அம்மா நாசாங்கிறது ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் நம்பிக்கிட்டு இருக்கு. எங்க அப்பா எதுவுமே சொல்ல, என்னைய கூப்பிட்டார், தனியா கூப்பிட்டு சொன்னாரு, மகனே நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். உனக்கு படிப்பு வரலன்னா விட்டு காசு கீசு தர வியாபாரம் பண்ணு, உன்னால முடியல நீ போய் படிக்காது. ஆக்சுவலி நான் அந்த திட்டத்துல தான் இருந்தேன். ஆனா அப்பா சொல்லும் போது 17 வயசுல நமக்கு எது சொன்னாலும் பிடிக்காது தெரியுமா? டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் மீ. அவனு வீட்டுல இருந்த காசையெல்லாம் கொண்டு போய் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்ந்துட்டேன். இன்ஜினியரிங்கிறது ஒண்ணு கிடையாது. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்களே எல்இடி ஸ்கிரீன், இது உள்ளார ஐசின்னு ஒரு காம்பனன்ட் இருக்கு. அதை சைனாவை சேர்ந்த இன்ஜினியர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப வரைக்கும் சைனால இருந்து தான் இதை நம்ம இம்போர்ட் பண்றோம். யாராவது எதையாவது கண்டுபிடிக்கணும், அதான் இன்ஜினியரிங். காலேஜ் சேர்ந்த 3 ஆண்டுகளில் ஒரு மாணவன் எதையாவது கண்டுபிடிப்பான். கல்லூரி சேர்ந்த 3 நாள்ல நான் ராஜ்மோகன் ஒண்ணு கண்டுபிடிச்சேன். கை தட்ட மாட்டீங்களா? 3 நாள் ஒண்ணு கண்டுபிடிச்சேன். இந்திய சாதனை. என்னன்னா, இந்த ஜென்மத்துல நான் இன்ஜினியர் ஆக மாட்டேங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன். என்ன படிப்பு, எல்லாரும் 100க்கு 100 வாங்குறாங்க மேக்ஸ்ல. இந்த அரங்கில் இருக்கக்கூடிய பரிசு வாங்கிய மாணவர்கள் விடுங்க, பரிசே வாங்காத சில மாணவர்கள் இருப்பாங்கல்ல, அவங்களுடைய மனநிலை எனக்கு நல்லா தெரியும். ஒரு செய்திய நம்முடைய மாணவர்களுக்கு நான் சொல்லி தரணும்னு ஆசைப்படுறேன். நம்ம மனித உடல் இருக்கு பாருங்க, இதை 4ஆக பிரித்தால் கடைசியில் வர்ற கால் பகுதி, அதனால இதுக்கு பேரு கால். பூமியில் சாகிற போது முதல்ல முட்டி இடம், அதனால இதுக்கு பேரு முட்டி. கால் பகுதியும் முட்டியும் உடலோடு தொட்டு கொண்டு இருக்கும் இடம் தொடை. உடலை 2ஆ பிரிச்சா இடையில் வரும் பகுதி இடை. கொஞ்சம் தான் சாப்பிடணும், அது கொஞ்ச நேரம் தான் இருக்கணும். இரு வயிறு. இதமான நினைவுகள் இருப்பதால் இதன் பேர் இதயம். சொல்லும் போதே இதமா இருக்கும். மொத்த உடலுக்கு ஒரு தலைவர் வேணும், ஆர்டர் போட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த தலைவனுக்கு பேர் தலை. தலைவனையும் உடலையும் எடுத்து வைத்திருக்கிற இடத்துக்கு பேரு கழுத்து. தலைக்கு மேல ஒண்ணுமில்ல, முடிச்சுக்க, அதனால இதுக்கு பேரு முடி. அருமை மக்களே, 36 லட்சம் எவல்யூஷன்ல டைனோசரஸ் கூட அழிந்து போனது. மனிதர்கள் நாம மட்டும் தப்பிச்சுக்கிட்டே இருக்கோம்னா அதுக்கு வெளியில தெரிந்த இந்த எந்த உறுப்பு காரணம் கிடையாது. 36 லட்சம் ஆண்டுகள் மனிதர்கள் தப்பிக்கிறதுக்கு ஒரே காரணம் தெரியுமா? வெளியே தெரியாத ஒரு விஷயம். அதன் பெயர் தான் செல்ஃப் கான்பிடன்ஸ் என்ற தன்னம்பிக்கை. ஒன்று வாழ்க்கையில் இருந்தா போதும், நம்ம எல்லாருமே ஜெயிக்கலாம். யாருக்கெல்லாம் இருக்கும் அவங்களாம் ஜெயிக்கலாம். நான் படிச்ச காலேஜ்ல 3000 பேர், எல்லாரும் நல்லா படிப்பாங்க. நமக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ஏது பண்றதுன்னு தெரியல. ஆனா நான் காத்திருந்தேன், என்னைக்காவது ஒரு நாள் வரும், ராஜ்மோகன்னா யாருன்னு இந்த கல்லூரிக்கு காட்டலான்னு ஒரு நாள் வரும்னு காத்திருந்தேன். அந்த நாள் வந்தது. அந்த நாளுக்கு பேர் தான் காலேஜ் கல்ச்சுரல்ஸ். இதே மாதிரி மேடை, அலங்கார லைட்ஸ், பேச்சு போட்டி, பாட்டு போட்டி, நடன போட்டி. அங்க படிப்பு முக்கியம் இல்ல, திறமை முக்கியம். நாம தான் ஸ்கூல் டைம்ல இருந்து பேசியிருக்கோமே, பேச்சு போட்டியில் கலந்துக்கலான்னு ஆசையா போய் பேர் கொடுத்தா 10 பேர் வருவான், சத்தமா பேசினா பரிசு வாங்கிக்கலாம்னு போய் பார்த்தா அன்னைக்குன்னு பார்த்தா 68 பேர் வந்திருந்தாங்க. இந்த படிக்கிற பசங்க படிப்போட விட மாட்டாங்க தெரியுமா? ஸ்போர்ட்ஸுக்கு வருவானுங்க, கல்ச்சுரல்ஸுக்கு வருவானுங்க, பேச்சு போட்டிக்கு வருவானுங்க, பாட்டு போட்டிக்கு வருவாங்க. என்ன தலைப்பு கொடுத்தாலும் அப்துல் கலாம் பத்தி பேசலாம் நான் முடிவு பண்ணியிருந்தேன். என்னுடைய டோக்கன் நம்பர் 44. எனக்கு முன்னாடி பேசுற 43 பேர் அன்னைக்கு அப்துல் கலாம் பத்தியே பேசுறாங்க. என்னுடைய முறை வந்தது, வேகமா மேல ஏறினேன். நான் என்ன பண்ணேன், என்னோட மைண்ட் செட்டை கலாம்ல இருந்து காந்தியடிகளுக்கு மாத்திக்கிட்டேன். நீங்கள் கண்ட மாமனிதன்ற தலைப்புல என்னை பேச சொன்னாங்க. மேல ஏறினேன். மத்தவங்கள மாதிரி கத்த வேணாம், வித்தியாசமா கதை சொல்ற மாதிரி ஆரம்பிக்கலாம்னு எப்படி ஆரம்பிச்சேன். ஒரு ஊரில் ரயில் ஓடிக்கொண்டு இருந்தது. ஜட்ஜ் எல்லாம் நிமிர்ந்து பார்த்தாங்க, யார் இந்த லூசு? தம்பி இது பேச்சு போட்டிப்பா. சார் பேசுவோம் சார், பேசு. ஒரு ஊரில் ரயில் ஓடிக்கொண்டு இருந்தது. ரயில் ஓடிய ஊரின் பெயர் தென்னாப்பிரிக்கா. ரயிலுக்குள் இருந்தது இந்திய இளைஞர். அவர் கண்களில் கனவு இருந்தது.
கையில் முதல் வகுப்பு பயணச்சீட்டு இருந்தது. இன்னொரு கை நிறைய புத்தகங்கள் இருந்தது. கை நிறைய புத்தகங்கள் இருந்தும் முதல் வகுப்பு பயணச்சீட்டு இருந்தும் அவர் முகம் பார்ப்பதற்கு என்னை போல கொஞ்சம் கருப்பாக இருந்தது. அவர் கருப்பாக இருந்த ஒரே காரணத்தால் கழுத்தை பிடித்து கீழே தள்ளினார்கள். கீழே விழுந்த மனிதனின் பெயர் மோகன்தாஸ் கரம்சந்த். நிறவருக்கு எதிராக எழுந்த மனிதரின் பெயர் தான் மகாத்மா காந்தின்னு ஆரம்பிச்சார். உடனே கை தட்டாங்க. அப்படியே கடகடன்னு வரிசையா சொல்லிக்கிட்டே வரேன். தில்லையாடி வள்ளிமையை சந்திக்கிறாரு. பாரிஸ்டர் பட்டம், இந்தியாவுக்கு வராரு. நேரு, பட்டேல், அண்ணல் அம்பேத்கர், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சிலிர்த்து பாக்குறாங்க. முடிவு பண்ணிட்டேன், முதல் பரிசு நமக்கு தான். முடிவுக்கு வர அப்படிப்பட்ட மாமனிதர் மகாத்மா காந்தியடிகள் எல்லாரும் நீ பார்த்துக்கிட்டே இருக்காங்க. தியான மண்டபத்தின் வெளியே நடந்து வந்து கொண்டு இருக்கிறார். அவருக்கு எதிரிலே துப்பாக்கியை தூக்கி கொண்டு சட்டுன்னு எனக்கு கோட்சே பேரு மறந்து போச்சு. துப்பாக்கியை தூக்கி கொண்டு வாயில கோட்சே வரமாட்டேங்குது. துப்பாக்கியை தூக்கி கொண்டு நான் இப்படியே நிக்கிறேன். பின்னாடி இருந்து என்னுடைய மேடம் தம்பி சுடுடா சுடுடான்றாங்க. நாம எதையாவது மறந்துட்டாங்க. கண்ண முடி யோசிப்பேன் தெரியுமா? நான் கண்ணெல்லாம் முடி யோசிக்கிறேன். ஒரு சைடு பிரெயின் சொல்லுது, டே கொன்னவன் பேரு கோல தான் ஸ்டார்ட் ஆகும். இன்னொரு சைடு பிரெயின் செர்ரா கொன்னவன் பேரு கோல ஸ்டார்ட் ஆகும்னா கொன்னது கோவிந்த் சாமியா கோபால் சாமியா தெரியலையே. கோட்சே வாயில வரல. துப்பாக்கியை தூக்கி கொண்டு அப்படியே நிக்கிறேன். கண்ணு கலங்குது, வேர்த்து கொட்டுது, கை நடுங்குது. எனது வாழ்க்கையின் கடைசி வாய்ப்பு நண்பர்களே. 17 வயசுல எல்லாரும் என்னையே பாக்குறாங்க. அவமானமா இருந்தது. அந்த மேடையில இருந்து இறங்கிட்டேன். இறங்கி குடுன்னு ஓடுறேன். டிப்ரெஷன், மன சஞ்சலம். 17 வயசுல என் காலேஜ் பின்னாடி ஒரு பாடும் கிணறு இருக்கு. குடுன்னு ஓடுறேன். ஓடி போய் அந்த தோல்வியை தாங்க முடியாம காலேஜ் பின்னாடி அந்த பாடு கிணறு அதை நோக்கி ஓடி அந்த பாடுங்கிணத்தை தாண்டி போய் காலேஜ் கேண்டீன்ல முட்டை பப்ஸ் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். எவ்வளவு பெரிய சோகமோ சாப்பிட்டா கொஞ்சம் சரியாகும் தெரியுமா? பப்ஸ், ஃப்ரூட்டி, கேக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். போட்டி முடிந்தது. ரிசல்ட் அனௌன்ஸ் பண்றாங்க. நல்ல ஜட்ஜஸ் எல்லாரும் நல்லா பேசுனீங்க. எல்லாரும் நல்லா பேசினாலும் முதலாம் ஆண்டு மாணவன் ராஜ்மோகன் ஒரு பையன் காந்தியை பத்தி வித்தியாசமா ஆரம்பிச்சு காந்தியை பத்தி கடன்னு சொல்லிக்கிட்டே வந்து கடைசியில காந்தி செத்த துக்கத்தை சொல்ல முடியாம அழுதுகிட்டே போலாம் பாருங்க. அவனுக்கு தான் பரிசுட்டாங்க. அதிர்ச்சியில பப்ஸ் நான் அப்படியே முழுங்கிட்டேன். நம்ம மேடம் மாதிரி தான் ஒருத்தங்க மைக்ல கத்துறாங்க, ராஜ்மோகன் மேடைக்கு ஓடி வரும். ஓடி இருங்க மேடம், நானே பப்ஸ் தின்னு வாயை தொடச்சுக்கிட்டு ஓடுறேன். மேல ஏறுறேன். கை கொடுக்குறாங்க, பாராட்டுறாங்க. எனக்கு ஒன்னும் புரியல. அந்த ஜட்ஜ் அப்பவும் கேட்டா, தம்பி நீ தான் பரிசு ஜெயிச்சிட்டியே, ஏன் முகம் ஒரு மாதிரி இருக்கு? நான் சொன்னேன், சார் தொண்டை அடைக்குது சார். நான் சொன்னது முட்டை பப்ஸ். அவரு ஏன்பா காந்தி அப்ப செத்த துக்கம் இன்னுமா ஒரு தொண்டை அடைக்குது? உன்னை போல பிள்ளைய நான் பார்த்தது இல்லையப்பா. மக்களே, அது நாள் வரைக்கும் 17 வருஷம் என் வாழ்நாள் முழுக்க மேடைக்கு கீழே நின்று யாரோ ஒருத்தர் பரிசு வாங்கும் போது அவங்களுக்கு கீழே கைத்தட்டி கொண்டிருந்த ராஜ்மோகன் வாழ்க்கையில் முதல் முறையாக மேடைக்கு மேலே ஏறி எனக்காக கைத்தட்டிய 100 முகங்களை பார்த்த போதுதான் புதிய மனிதனாக மீண்டும் பிறந்தேன். The purpose of our birthங்கிறது அதான். புடிச்சிட்டேன். நான் பிறக்கிற தினம் அல்ல நமது பிறந்த தினம். எதற்காக பிறந்தோம் என்று நாமே கண்டுபிடிக்கிறோம் பாருங்க. The purpose of our birth, அதுதான் நம்முடைய உண்மையான பிறந்த தினம். என்னுடைய பிறந்த தினம் அன்னைக்குதான். நமக்கு என்ன வரல? மேக்ஸ் வரல. என்ன வரும்? தமிழ் வரும், இங்கிலீஷ் வரும், சயின்ஸ் வரும். ஓடு லைப்ரரிக்கு புத்தகங்களை எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். மேக்ஸ் வரலையா? மேக்ஸ் நல்லா படிக்கக்கூடிய பசங்க கிட்ட போய் மச்சான் சொல்லி கொடுறா அப்படின்னு நான் படிக்க ஆரம்பிச்சேன். என் பிரின்சிபல் கூப்பிட்டார், தம்பி நீ பேச்சு போட்டிக்கு போன அனுப்பிச்சார். கல்லூரி அளவில் பரிசுகள் வாங்கினேன், மண்டல அளவில் வாங்கினேன், மாவட்ட அளவில் வாங்கினேன், மாநில அளவில் வாங்கினேன். விஜய் தொலைக்காட்சி தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு நிகழ்ச்சி நடத்தினாங்க. தமிழ்நாட்டின் தலை சிறந்த பேச்சாளருக்கான தேடல் 38 மாவட்டத்தில் இருந்து 1,00,000 பேச்சாளர்கள் கலந்துக்கிட்டாங்க. ஒரு லாஸ்ட் பெஞ்ச்ல உட்கார்ந்து வாழ்க்கையில என்ன பண்ண போறோம் தெரியாம கவலையில் இருந்த, தன்னம்பிக்கை இல்லாம இருந்த ராஜ்மோகன் 38 மாவட்டத்தில் இருந்து வந்த 1,00,000 போட்டியாளர்களோடு போட்டியிட்டு 1 வருட காலம் 52 வாரம் நடந்த அந்த போட்டியில அந்த 1,00,000 பேரையும் தோற்கடித்து தமிழ்நாட்டின் தலை சிறந்த பேச்சாளர் என்ற முதல் பரிசை வாங்கினேன் என்பதை பணிவோடு இந்த சபைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப என்னால முடியும்னா இங்க இருக்க கண்மணிகள் உங்களாலையும் முடியும். நம்ம என்ன தேவை? கொஞ்சம் அவேர்னஸ் தேவை. முதல்ல செல்ஃப் அவேர்னஸ் தேவை. நீங்க எதற்காக பிறந்தீங்க கண்டுபிடிங்க. ரெண்டாவது என்ன? சோசியல் அவேர்னஸ் தேவை. அது 2 வந்துருச்சுன்னா வாழ்க்கையில நம்ம ஜெயிச்சிடலாம். ஏன் இந்த அரங்கத்துல நான் பாக்குறேன், ஒவ்வொரு குழந்தையும் கொண்டு வந்து மேடையில ஆட வச்சு பாட வச்சு கீழே நின்று பாக்குற அந்த முகங்களை பார்க்கணுமே. அப்பா அம்மான்ற அந்த 2 பேருக்காக இந்த அரங்கம் நிறைந்த ஒரு கைத்தட்டல தாங்க இந்த பேரண்ட்ஸ்க்கு நம்ம
எவ்வளவு கை தட்டினாலும் பத்தாது. ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு அம்மாவும் தூக்கி இடுப்புலயே வச்சுக்குவாங்க தெரியுமா? அப்படியே இடுப்புலயே வச்சுக்கோ அம்மா. ஏன்? அந்த குழந்தையின் வாய் தொட்டுவிடும் தூரத்தில் இருக்கணும்னு நினைப்பாங்க. அதான் அம்மா. குழந்தை அழுகிறது யாருக்கும் புரியாது, டாக்டர் கூட தெரியாது, குவா குவான்னு அழும். ஆனா பெத்த தாய்க்கு தெரியும் அது பசியில் அழுவுதா, எதையாவது முழுங்கிட்டு அழுவுதா, நோயில் அழுவுதா, சும்மா அழுவுதா, அம்மாக்கு தெரியும். அதே குழந்தைய என்ன பண்ணுவார் அப்பா? தூக்கி தோல் மேல வச்சுக்கிட்டு கடைவீதிக்கு போவோம். ஏன்? நான் பார்க்காத உயரத்தை தூரத்தை கூட என்னுடைய பொண்ணு பார்க்கணும், என் பையன் பார்க்கணும்னு நினைப்பார். அதுதான் அப்பா. உலகத்திலேயே அவ்வளவு போற தியாகி யாருமே இல்லை. சின்ன வயசுல திருவிழாக்கு போகும்போது சாமி தெரியலப்பா, வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு மேல ஏறாம அவனையும் பாருங்க அப்பா, செருப்பு கால் போட்டு அவருடைய வேட்டி வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை மேல ஏறி நின்று சாமி தெரியுதுன்னு கும்பிட்டேன். அப்ப தெரியல, இப்ப தெரியுது. நான் யாரை பார்த்து கும்பிட்டேனோ அவர் மட்டுமல்ல, யார் மீது ஏறி நின்றனோ அவர் தான் என் குலத்துக்கே சாமின்னு நான் அப்பாவான பிறகுதான் தெரிஞ்சு. அப்புறம் இன்னொன்னுங்க, அப்பா அம்மா கூட நம்ம வீட்டு குழந்தை ஜெயிக்கணும்னு நினைச்சா அவங்க அப்பா அம்மா. எப்படி? என் குழந்தை ஜெயிக்கணும்னு நினைச்சா அது அப்பா அம்மா. ஆனா எங்க கிட்ட படிக்கிற எல்லா குழந்தையும் ஜெயிக்கணும்னு நினைச்சா அதான் டீச்சர்ஸ். இந்த ஆசிரியர்கள் நல்ல கைத்தட்டல் கொடுங்க. படிக்கும் போது அவங்களுடைய அருமை நமக்கு தெரியாது தெரியுமா? நான்லாம் படிக்கும் போது ஒரு லிஸ்ட் வச்சேன், எந்தெந்த வாத்தியாரை பிளஸ் டூக்கு அப்புறம் எங்கெங்க நம்ம மிரட்டலாம், யாரை எங்க அடிக்கலாம் வச்சிருந்தேன். 25 வருஷம் கழிச்சு புத்தக கண்காட்சியில் 10,000 பேர் முன்னாடி நான் பேசுறேன், கீழே இறங்கி போறேன். உண்மையிலேயே நண்பர்களே ஒரு குரல் கேட்டது, ராஜ்மோகன் அப்படின்ட்டு. திடுக்குன்னு எனக்கு திரும்பி பார்த்தா 25 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து மேக்ஸ் டியூஷன் எடுத்த என்னுடைய மேக்ஸ் சார். ஓடி போய் கையை பிடிச்சுக்கிட்டேன். உண்மையிலேயே சொல்றேங்க, வாழ்க்கையில் ஒரு முறை எங்கேயாவது நம்ம வந்து ஒரு மருத்துவத்தை பழகினா வெளியில வந்து இவர் தான் என் பேஷண்ட், ராஜ்மோகன் என் பேஷண்ட் டாக்டர் சொல்ல முடியாது. ஒரு வக்கீல் சொல்ல முடியாது ராஜ்மோகன் என்கிட்ட தான் வருவார் கேஸுக்கு. காவல்துறை அதிகாரி சொல்ல முடியாது ராஜ்மோகன் பிரச்சனை கிட்ட தான் வருவார். ஆனா எவ்வளவு உயரத்துக்கு நீங்க போனீங்கனாலும் 10,000 பேர் முன்னாடி பேசினாலும் தூரத்துல நின்று அதோ பேசுறாரு ராஜ்மோகன், அவர் 2ஆம் கிளாஸ் என்கிட்ட தான் படிச்சார், நல்ல பையன் சொல்லக்கூடிய வாழும் கடவுள் தான் இந்த ஆசிரியர் பெருமக்கள் தாங்க. நல்ல கைத்தறல் தாங்க. அடையப்பா சாரை பிடிச்சி அவரோட பேசி போட்டோ எடுத்து யோசிச்சு பாக்குறேன், அப்ப எவ்வளவு கோபம் இருந்தது அவர் மேல. ஆனா அன்னைக்கு அவர் என்னை ஒழுங்குபடுத்தலன்னு அந்த ஒழுக்கம் எனக்கு வந்துடாது. அப்ப அப்பா அம்மா ஆசிரியர் இந்த 3 பேரையும் குழந்தைங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இதே விஜய் டிவிலங்க மிஸ்டர் அண்ட் மிஸ்டர் சின்னத்துறைன்னு ஒரு நிகழ்ச்சி பார்த்திருக்கீங்களா? அந்த நல்ல நிகழ்ச்சி வந்து கலந்துக்கன்னு என்னை கூப்பிட்டாங்க. என் நண்பர் மாக்காப்பா சொன்னார், நானும் ஒய்ஃபும் போய் கலந்துக்கிட்டோம். முதல் நாள் போய் அப்படிதான் மேடையில ஏறணும். சிறந்த கணவன் மனைவிக்கு பரிசு தர நிகழ்ச்சி. அதுல மைக்கு நீங்க எடுக்காதீங்க ராஜ்குமார், உங்க ஒய்ஃப்ட கொடுங்க. நாங்க அப்பதான் எனக்கு கொஞ்சம் திக்குச்சு. ஏன்னா என் ஒய்ஃபும் ரஜினிகாந்தும் ஒண்ணு எப்ப என்ன பேசுவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. மைக் எடுத்த உடனே என் ஒய்ஃப்ட கோபிநாத் அண்ணன் கேட்கிறாரு, ராஜ்மோகன் சாரை பத்தி யாருக்கும் தெரியாதது சொல்லுங்க. நான் யோசிச்சேன் என்ன சொல்லுவா, என் வீட்டுல ஒரு 3000 புக்ஸ் இருக்கு அதை சொல்வாளா, யாருக்கு என்ன உதவினாலும் போய் பேசுவேன் பண்ணுவேன் அதை சொல்வாளா, ஊர் ஊரா போய் பேசுவேன் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஊருக்கு போய் அதை சொல்வாளா. மைக் எடுத்து என் ஒய்ஃப் சொன்னா, 7 கோடி பேர் பாக்குற விஜய் டிவில ராஜ்மோகனை பத்தி யாருக்கும் தெரியாது சொல்லணும்னா, அவர் குளிக்கும் போது வசீகரான் பாடிக்கிட்டே குளிப்பாரு. இதெல்லாம் பெரிய அமெரிக்க கண்டுபிடிப்பு. எல்லாரும் முன்னாடி சொல்லி மானம் போய் எல்லாம் சிரிச்சு முழு நிகழ்ச்சிங்க. பொது அறிவு கேள்வி யாருக்கு? வீட்டு அம்மாக்கு. அந்த அம்மா தப்பா பதில் சொன்னா தண்டனை யாருக்கு? புருஷனுக்கு. எங்கேயாவது இப்படி ஒரு போட்டி வைப்பானா? விஜய் டிவி நண்பர் வச்சான். சின்ன சின்ன கேள்விகள், அந்த அம்மா தப்பா பதில் சொன்னா தண்டனை நமக்கு. இந்த அறிவார்ந்த அரங்கத்துல நம்ம சென்ட் பால் ஸ்கூல்ல ஒரு சின்ன போட்டி. ஆண்கள் அமைதியா இருங்க, பெண்களுக்கு மட்டும் தான் போட்டி. ஒரு கேள்வி கேட்பேன், முதல்ல வேகமா சத்தமா பதில் சொல்றவங்களுக்கு ஆன் தி ஸ்பாட் பரிசு 10,000 ரூபாய் தரப்படும். கரஸ்பாண்டன்ட் சார் தருவார். ஆண்கள் கலந்து கூடாது, லேடிஸ் மட்டும் தான். ரெடியா? திருக்குறள் மொத்தம் எத்தனை? 10க்கும் மேற்பட்ட சொன்னதால் பரிசு அவரே வச்சுக்குவார். 1330. அவங்க நல்ல கைத்தட்டல் தாங்க, சரியா பதில் சொன்னவங்களுக்கு எல்லாம். என் ஒய்ஃப்ட கேட்டாங்க, திருக்குறள் மொத்தம் எத்தனை? மைக் எடுத்து எங்க வீட்டம்மா சொல்லிச்சு, திருக்குறள் அது கோடி கணக்குல இருக்கு, இவருக்கு லட்சக்கணக்குல தெரியும். அடிச்சு விடுறது தண்டனை எப்படி? கோணிப்பையை போட்டு குள்ள நரி மாதிரி நடக்கிறது, தவழ்ந்து தவழ்ந்து போறது, கேக்ல மூஞ்ச. இந்த வயசுல இந்த உடம்பு வச்சு நான் அதெல்லாம் பண்ணேன். ஒவ்வொரு ரவுண்டு முடியும் போது, ஒவ்வொரு ரவுண்டும் தோக்கும் போது ஊர்ல இருந்து எங்க அம்மா போன் பண்ணி கத்துவாங்க, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஏன்டா குடும்ப மடத்தை வாங்குறீங்கன்னு.
காலிறுதி சுற்றுல ஒரு கேள்வி கேட்டாங்க. மகாபலிபுரம் உள்ளே நுழைகிற போது நுழைவு கட்டணம் எவ்வளவு, டோல்கேட். இத சொல்லிடுவான்னு நினைச்சேன். நான் ஒரு 1000 வாட்டி கார்ல கூட்டு போயிருக்கேன். மைக்க சடார்னு எடுத்தா படார்னு சொன்னான். மகாபலிபுரம் உள்ளே நுழைகிற போது நுழைவு கட்டணம் எவ்வளவுன்னு கேக்குறீங்க. என் புருஷன் கார் கண்ணாடி இறக்கி மீடியான்னு போய் சொல்லிட்டு அப்படியே போயிருவாரு, காசு கொடுக்க மாட்டோம்ட்டான். அதை விட ஒஸ்ட்டுங்க, இந்தியா 2011 தோனி தலைமையில வேர்ல்டு கப் கிரிக்கெட் ஜெயிச்சப்ப இந்தியாக்கு ஆப்போசிட்ல ஃபைனல்ல விளையாண்ட அந்த கண்ட்ரி எது, அந்த நாடு எது? இதை சொல்லிடுவான்னு நினைச்சேன். நான் தோனி ஃபேனு. இதை சொல்லிடுவான்னு நினைச்சேன். ஏன்னா இந்த ஸ்ரீலங்கா இந்தியா ஃபைனல் மேட்ச்ல தோனி 6 அடிச்சப்ப நான் தமிழ்ல வர்றேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். மைக் எடுத்தா இந்தியா தோனி தலைமையில 2011 வேர்ல்டு கப் ஜெயிச்ச போது இந்தியாவுக்கு எதிராக ஃபைனல்ஸ் விளையாண்ட அந்த நாட்டினுடைய பெயரு மும்பை இந்தியன்ஸ் அப்படின்ட்டு. ஒவ்வொரு எபிசோட் முடியும் போதும் ஷூட்டிங் ஸ்பாட்ல ஆரம்பிச்சு வீட்டுக்கு போற வழியில சண்டை ஸ்டார்ட் ஆயிடும். இது கூட தெரியாதா, நான் கத்த, அந்த அம்மா என்ன பதிலு கத்த. வீட்டுல என் 2 பசங்க, மூத்த பையன் பேரு பகத்சிங், 2வது பையன் பேரு தீரன், 4ஆம் கிளாஸும் 2ஆம் கிளாஸும் படிக்கிறாங்க. அவனுங்க பேசிக்கிறத வச்சுதான் என்ன படம்லாம் வருது நான் கண்டுபிடிப்பேன். சமீபத்துல அருமை தம்பி சிவகார்த்திகனுடைய டான் ஒரு படம் வந்து வெற்றி படம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு 2 பேரு கூப்பிட்டு ஏன்டா மார்க்கு கம்மின்னு திட்டுறோம். அவன் சொல்றான், என் பையன் பாப்பா தெரியாம பண்ணிட்டான் அப்படின்னா. என்ன லாங்குவேஜ் நீ பேசுறானா? இல்லைங்க, அந்த டான் படத்துல சூரி பேசுவார்ல அந்த மாதிரி பேசுறான். ஏன்டா சோறு தான் திங்கிறேன், நான் திங்க டிஃபா அப்படிமா. அன்னைக்கு ஒரு நாள் நான் ரீடிங் ரூம்ல உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்கேன் அடுத்த கூட்டத்துக்காக. வெளியில சத்தம் கேக்குது. 2 பயலுக்கு உட்காந்து சோஃபால பேசிக்கிறாங்க. என்ன பேசுறான் பாய்? போய் பார்த்தா ஒருத்தன் சொல்றான், உனக்கு இது கூட தெரியாத, அறிவு இல்லையா? இன்னொருத்தன் சொல்றான், உனக்கு மூளை இல்லையா? உங்ககிட்ட திட்டம் வர்றதே உன் குடும்பத்தை பத்தி தெரியாத, உன் குடும்பத்தை பத்தி தெரியாது, ஒய்ஃபை கூப்பிட்டாங்க வாமா. இது எந்த படத்துல வரும்? எவிட்டமா சொன்னாங்க, இது எந்த படத்துலயும் வராது. கார்ல நம்ம விஜய் டிவில இருந்து வீட்டுக்கு வர வழியில நாம சண்டை போட்டுக்கிட்டே வருவோமே, அதே மாதிரி அவங்க விளையாடி காட்டுறாங்கன்னு எனக்கு குத்துச்சு. பெரியவர்களே, ஒரு செய்தி சொல்றேன். குழந்தைகள் ஒருபோதும் கெட்ட வார்த்தையை பேசுவதில்லை, கேட்ட வார்த்தையை தான் இந்த குழந்தைகள் நல்லா பேசுறாங்க. தயவு செஞ்சு குழந்தைகள் முன்னாடி சண்டை போடாதீங்க, குழந்தைகளை திட்டாதீங்க. இப்ப நான் உலகம் ஃபுல்லா போயிருக்கேன். அமெரிக்கா, கனடா, ஹாங்காங், சைனா, சிங்கப்பூர், மலேசியா, துபாய், கட்டார், ஈஸ்ட் ஆப்பிரிக்கா வரைக்கும் நான் சுத்திட்டு வந்துட்டேன். அங்கெல்லாம் போய் பேசும்போது குழந்தை பிறந்தா ஸ்வீட் கொண்டு வருவாங்க சார், டோனட் தருவாங்க. வருங்கால செனட்டர் எங்களுக்கு பிறந்திருக்காரு, அமெரிக்க ஜனாதிபதி பிறந்திருக்காரு, ஸ்வீட் எடுத்துக்கங்க. நம்ம ஊர்ல குழந்தை பிறந்தா போன் பண்ணுவாங்க, மாப்பிள்ள எனக்கு கொல்லி போட புள்ள பிறந்துருச்சு. கடைசி காலத்துல பிச்சை எடுத்தாவது காப்பாத்துவாண்டி, ஏன்டா நெகட்டிவா பேசணும்? சில பேர் காலையில நீங்க யோசிச்சு பாருங்க, குழந்தை எழுப்பும் போதே செல்ல முடியாது, வாடி தங்கமே, கண்மணி, சிங்கக்குட்டி, தங்கக்குட்டி, ஏந்திரிப்பா, அப்படி எந்திரிக்கணும். அப்படியா எப்படிவோம்? நம்ம வீடுகள்ல எனக்குன்னு பிறந்து தொலைது பாரு, ஜெர்ம மாடு தூங்குது பாரு, எழுந்து தொலைய, எழுப்பி குளிப்பாட்டி, இட்லிய வாயில போட்டு குத்தி, கைய கட்டி, பேண்ட போட்டு, பெல்ட்ட கட்டி கொண்டு வந்து ஆட்டோல போட்டு திணிச்சு வாய் டாட்டாங்கும் போதுதான் அம்மா கக்காமா. அவன் வண்டலூர் சூழல 4 சிங்கத்தை வளர்த்துடலாம், ஸ்கூல் போற 2 பசங்களை வளர்க்க முடியாது தெரியுமா? நாம கத்துனா அவங்களுடைய மைண்ட் அப்படியே ஸ்லோவாயிடும். ஆனா அன்பா பேசணும்னு வைங்க, அவங்களுடைய அறிவுத்திறன் வளரும். அப்ப தயவு செய்து பெற்றோர்களே, குழந்தைக்கு முன்னாடி சண்டை போடாதீங்க, குழந்தைகளை திட்டாதீங்க. ஆனா காலம் மாறி போச்சு. முன்னெல்லாம் பள்ளிக்கூடம் எல்லாம் பேச போனான்னு வைங்க, டீச்சர்ஸ் சொல்லுவேன், தயவு செய்து மாணவர்களை அடிக்காதீங்க, திட்டாதீங்க. இப்ப அப்படி கிடையாது. இப்ப போற இடத்தெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவேன், தயவு செய்து டீச்சர்ஸை முறைக்காதீங்க, அவங்களும் மனுஷங்க தான், அவங்கள நீங்க மீம்ஸ் போடாதீங்க, கிண்டல் பண்ணாதீங்க. காலம் மாறி போச்சு. ஒரு செய்தி சொல்ற, நல்லா புரிஞ்சுக்கங்க. டியர் பேரண்ட்ஸ், உங்க பையனோ பொண்ணோ வாழ்க்கையில ஒரு 2 அடி மேல வரணும்னா, எப்படி வாழ்க்கை என்னும் ஓட்டத்தில் சிகரத்தில் அவன் ஒரு 2 அடி 4 அடி மேல் நோக்கி வளரணும்னா, அவன் ஆசிரியர்கிட்ட ஒரு 2 அடி வாங்குறது தப்பே கிடையாது. வாழ்க்கையில ஒழுக்கத்தை போல சிறந்த செல்வம் எதுவும் கிடையாது. கைத்தட்டிய 3 பேரண்ட்ஸ்க்கு நன்றி. நீங்களும் பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் ஒரு டீம், அதை புரிஞ்சுக்கங்க. சும்மா சும்மா கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. என் பையனை வந்து நீங்க பென்சிலால அடிச்சிருக்கீங்க, என் பையனை பார்த்து உனக்கு இடியட் அப்படின்ட்டீங்க, அப்படி சொல்லவே கூடாது. சிறந்த சாதனையாளர்கள் அத்தனை பேருமே வாழ்க்கையில் உருப்பட்டது காரணம் சிறந்த ஸ்ட்ரிக்டான டீச்சர்ஸால மட்டும்தான். இத மனசுல நிறுத்துங்க. இன்னும் ஒரு செய்தி சொல்லி நான் இடம் சார ஆசைப்படுகிறேன். பார்ப்பதற்கு ஒன்று போலவே இருக்கும். 2 பூவை எடுங்க, 2 ரோஜா பூக்கள் பார்ப்பதற்கு ஒன்று போலவே இருக்கும்.
ஆனா இரண்டும் ஒன்றல்ல. வரி குதிரை இருக்கு பாருங்க, வரி குதிரை பார்ப்பதற்கு எல்லா வரி குதிரையும் ஒன்று போலவே இருக்கும். ஆனா ஒரு வரி குதிரையை போல இன்னொரு வரி குதிரை இருப்பதில்லை. ஒரு பூவும் இன்னொரு பூவும் ஒன்றாக இருப்பதை போல ஒரு வரி குதிரையும் இன்னொரு வரி குதிரையும் ஒன்றாக இல்லாமல் இருப்பதை போலதான் ஒரு போலவே ஒரு வயசுலயே இருந்தாலும் ஒரு குழந்தைய மாதிரி இன்னொரு குழந்தை இருக்காது. ஒரு குழந்தை படிக்கும், ஒரு குழந்தை ஆடும், ஒரு குழந்தை பேசும், ஒரு குழந்தை ஓடும். நீ ஏன் அது மாதிரி இல்லைன்னு இன்னொரு குழந்தைய போட்டு டார்ச்சர் பண்ணாதீங்க. 10ஆம் வகுப்புல கணக்கு பாடத்துல 6 மார்க் கம்மியா வாங்கி ஒரு குழந்தை ஃபெயில் ஆச்சு. அந்த ஃபெயிலான குழந்தையின் பேர் தான் சச்சின் ரமேஷ் டெண்டுல்கர். மேக்ஸ் அவுட் 6 கிரிக்கெட் கிரவுண்ட்ல 6 அடிச்சாரு. இந்தியா கிரிக்கெட்ல சச்சின் வந்த பிறகுதான் கொஞ்சம் கௌரவமாச்சு. 83ல மாவீரர் கபில் தேவ் தலைமையில ஒரு முறை உலக கோப்பையை ஜெயிச்சாங்க. 16 வயசு பையன் சச்சின் டெண்டுல்கர் ஹெல்மெட்டை போட்டு உள்ள வந்தார். பவுன்சர் எல்லாம் பவுண்டரியா மாத்தினார். சச்சின் இருந்தார், சௌரவ் கங்குலின்னு ஒரு பிளேயர் இருந்தார். இவங்கெல்லாம் வேகமா அவுட் ஆயிட்டா அணுகுண்டே போட்டாலும் உடைக்க முடியாத இந்தியாவின் சைனாவாளாக இருந்தவர் தான் ராகுல் டிராவிட் ஒரு பிளேயர். இத்தனை பேர் இருந்தும் இந்தியாவால 27 ஆண்டுகளாக இன்னொரு உலக கோப்பையை ஜெயிக்க முடியல. அந்த 27 ஆண்டுகால பசியை போக்க பிறந்து வந்த அவதாரத்தின் பெயர் தான் மகேந்திர சிங் தோனி. இந்தியா இன்னொரு உலக கோப்பையை ஜெயிச்சது. 2007, 2008, 2009 பல முறை அவரை நான் நேர்ல பார்த்து பேசியிருக்கிறேன். அப்ப அவர்கிட்ட கேட்ட ஒரு கேள்வி, சார் அப்ப அவர் ஃபேன், நானும் முதுகு வரைக்கும் முடி வச்சிருந்தேன் அவரை மாதிரியே. சார், ஒரு போட்டி ஜெயிக்கும் போது சிரிக்கலாம், தோக்கும் போது கூட நீங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்களே, எப்படி சார் நான் கேட்டேன். அவர் சிரிச்சுக்கிட்டே பதில் சொன்னார், ஒரு போட்டி விளையாடுறப்ப டீம்ல இருக்க சீனியர் பிளேயர் சொல்றாங்க நான் விளையாடுறது இல்ல. ஒரு மேட்ச் ஆடுறப்ப வெளியில இருந்து பாக்குற என்னுடைய செலக்டர்ஸ்க்காக நான் விளையாடுறது இல்ல. கடைசி ஓவரின் கடைசி பந்துல ஜெயிப்போமா தோப்போமா நினைச்சுக்கிட்டே இந்த ஓவர்ல இந்த பந்தை நான் விளையாடுறது இல்ல. இப்ப நான் ரயில்வே டிடிஆரா இல்ல, இப்ப நான் ஜார்க்கண்ட்ல ஒரு வீட்டுக்குள்ளார இல்ல. எனக்கு உலகத்திலேயே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்த ரசிச்சு பண்றேன், விரும்பி பண்றேன். இந்த மேட்ச்ல எனக்கு இந்த ஒவ்வொரு பந்தும் இலக்கு. ஆஹா, நான் ரசிச்சு ரசிச்சு விளையாடுறேன். வெற்றி தோல்வி அவுட்கம் முக்கியம் இல்ல, எனக்கு ப்ராசஸ் தான் முக்கியம். அதேதான் உங்களுக்கு சொல்றோம். பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்றாங்கன்னு ஒரு விஷயத்த படிக்காதீங்க, சொந்தக்காரங்க சொல்றாங்கிறதுக்காக ஒரு விஷயத்த படிக்காதீங்க, யாரோ ஒருத்தங்க சொன்னாங்கிறதுக்காக ஒரு டிசிஷன் எடுக்காதீங்க. நீங்க ரசிச்சு படிங்க, உங்களுக்காக படிங்க, உங்க வாழ்க்கைக்காக படிங்க. புதுசா எதையாவது கண்டுபிடிக்கலனா தூக்கமே வராது, அவன் சைனாக்காரன். புதுசா ஏதாவது வேலை செய்யலனா தூக்கமே வராது, அவன் ஜப்பான்காரன். நம்ம பையன் புதுசா வாழ்க்கையில ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா அதை கெடுத்து விடுறதுக்கே ஒருத்தன் வரான், அவன் பேர் சொந்தக்காரன். வீட்டுக்கு வந்தானே ஆரம்பிச்சு, என்ன தம்பி என்ன மார்க்லாம் ஒன்றும் கம்மி போல, அவரு என்னமோ பெரிய கண்டுபிடிச்சிட்டார் பில்கேட்ஸ் அவரு. அதனால அடுத்தவர்களுக்காக வாழ்கிற வாழ்க்கையை தள்ளி வையுங்கள். குழந்தைகள் என்பவர்கள் உங்கள் மூலமாக கடவுள் கொடுத்த பூமியின் பரிசு, உங்கள் உடைமை அல்ல. நீங்க அந்த குழந்தைக்கு உரிமையாளர்கள் அல்ல, நீங்க ஒரு கருவி, அவ்வளவுதான். ஆண்டவர் என்ன பண்றாரு, உங்களை பயன்படுத்தி இந்த பூமி பந்துக்கு பரிசுகளாக அவர்களை தரார். 18 வயசு வரைக்கும் ஒரு பட்டாம்பூச்சியை கையில் பிடிக்கிற பக்குவத்தோடு அவர்களுக்கும் அளிக்காமல், முழுதாகவும் விட்டு விடாமல், இறுக்கி பிடிக்கும் அவசரத்தில் அவர்களை கசக்கி விடாமல் பட்டாம்பூச்சியை கையில் வைத்திருப்பவரின் கவனத்தோடு வச்சிருக்கணும். 18 வயசுக்கு மேலேயும் நீங்க வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா பட்டாம்பூச்சி பறக்கவே முடியாது. அவர்களை சுதந்திரமா பறக்க விடணும், அவர்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும், ஒரு சோசியல் அவேர்னஸ் கொடுக்கணும். இதே யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லாம் நம்முடைய பிரதர் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. புச்சட்டின்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சு அதுல நான் ஹெட்டா இருந்தேன். எல்லாரும் சினிமா விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, எல்லாரும் அதுல சமையல் நிகழ்ச்சி பண்ணலாம்னாங்க. ஒரே ஒரு நிகழ்ச்சி நான் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். என்ன தெரியுமா, சோசியல் அவேர்னஸ் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். தொடர்ச்சியா அந்த வீடியோஸ் நிறைய பண்ணேன். அதன் மூலமாக நிறைய நல்ல மாற்றங்கள் வந்தது, நிறைய ஏற்றங்கள் வந்தது. வாழ்க்கையின் ஆக சிறந்த பரிசு என்ன, இந்த நொடி. நான் சொல்லும் போதே போயிடுச்சு. இந்த நொடி நம்பருங்க, திரும்ப அந்த நொடி நம்ம வாழ்க்கையில வரவே வராது, ஜென்மத்துல வராது. அப்ப இந்த அருமையான பரிசு நிறைய நமக்கு கடவுள் கொடுத்திருக்கார். இந்த ஒவ்வொரு நொடியையும் பயனுள்ள வாழ்க்கைய பயனுள்ள பரிசா நினைத்து ஒவ்வொரு நொடியும் சிரிச்சுக்கிட்டே ஆரம்பிச்சு, சிரிச்சுக்கிட்டே குழந்தை எழுப்பி, சிரிச்சுக்கிட்டு ஒரு பிரேயர்ல நாளை தொடங்கி, பசங்களை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி, ஆசிரியர்களை பேணி
அவர்களோடு நட்பா பழகி குழந்தைகளின் கனவுகளை நனவுகளாக்கி ஒவ்வொரு மேடைகளையும் ஐயா கலாம் பேரை சொல்லி ஆரம்பிச்சு ஐயா கலாம் பேரை சொல்லிதான் நிறைவு செய்வேன். ஆனா நம்ம சென்ட் பால் ஸ்கூல்ல ஒண்ணு சொல்றேன், கலாம் அவர்கள் இந்த மேடைகள் வார்த்தையாக வருவதற்கட்டும், அடுத்த கலாம் நமது பள்ளிக்கூடத்தில் இருந்து வரட்டும் சொல்லி இந்த பொன்னான வாய்ப்பை தந்தவர்கள் நன்றி பாராட்டி அடுத்தடுத்து பரிசுகள் வாங்க போகிற ஆடுகிற பாடுகிற பல்வேறு செய்திகளை சொல்லி பரிசுகள் வாங்கிய குழந்தைகளுக்கு என்னுடைய பாராட்டு. பரிசே வாங்காத குழந்தைகளுக்கு இன்னும் பெரிய பாராட்டு. ஏன்னா பரிசு வாங்கினவங்க பரிசு மட்டும் தான் ஜெயிப்பீங்க, இந்த பரிசை மிஸ் பண்ணவங்க என்ன மாதிரி வாழ்க்கையவே ஜெயிப்பீங்க. உங்கள் அத்தனை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும். நன்றி நன்றி. தமிழ் வணக்கம். Give a big round of applause for our guest. Thank you for your motivational speech, sir. We were extremely overwhelmed with your profoundness in Tamil in your own way. We hope that our students also can have motivation in their life with your lively examples filled with humor. We are absolutely grateful to you, sir, for bringing energetic sparks into the air, and we are all inspired by your words of wisdom. We kindly request all the dignitaries to have the seat in front of the stage, please. Of the choir team, Mr. Sivanjin and Mr. Stephen. Yeah, come on, freakish student, to show you difference. Thank you. Technology, raise your hands, your techno hands. Bob your head if you understand that we're on a move, a techno move. Show the world your techno groove.
technology. Thank you, students and teachers. Hecatons, boat and land masses underworld oceans. It is the only planet supports life. To protect the earth, we need to protect awareness in the society. Plant more trees and using plastic. Yesterday, remember our responsibility to protect the planet for future generations. Of nature. Earth, water, fire, air, and space. Polluting the elements can harm our life also. Let's welcome UKG kids for a dance saving environment. This is a globe. The globe is a miniature mollusk. The earth is made of land, water, air. Land is a basic resource for human life and development. Our land is very important to us. Here we live, grow food and build our home. Water. We should save water. There is no life without water. Air is our odors. When air blows gently, it is called breeze.
காற்று உன் நண்பர்களா மாற்று உன்னை போல நேசிக்கணுமே அத மாசில்லாம காக்க வேணுமே நீர் நிலம் காற்று உன் நண்பர்களா மாற்று உன்னை போல நேசிக்கணுமே அத மாசில்லாம காக்க வேணுமே கடல் ஆறு ஏரி குளம் எதுவானாலும் உயிர் வளர்க்கும் சக்தி ஆகுது அதில் வாடும் உயிர்கள் முக்தி அடையுது மழையின் பெருமை நாம் அறிவோமே அதான் வரவழைக்கும் கடமை செய்வோமே உப்பு தண்ணி கூட நல்லா நீரா மாட்டோம் இயற்கை குணம் நமக்கு வேணுமே நீராதாரம் காக்க புறப்படுவோமே நீராதாரம் காக்க புறப்படுவோமே மண்ணில் விழும் விதைகள் எல்லாம் மடிவது இல்லை கருவறையா நிலமும் மாறுது அந்த விதைகள் வளர்க்கும் தாயா மாறுது மனித உறவு மறைச்சு போகும் மண்ணு மட்டும் நிலைச்சிருக்கும் நிலத்தின் பெருமை நாம் அறிவோமே அதன் வளம் பெருக உழைச்சிடுவோமே கொட்டும் குப்பையை கூட நல்ல உறவா மாற்றும் மண்ணின் தன்மை நமக்கு வேணுமே அதன் வளம் கெடாம நாம பார்த்துக்கணுமே அதன் வளம் கெடாம நாம பார்த்துக்கணுமே சுவாசத்துல நம்ம வாழ்க்கை ஆரம்பமாச்சு நம்ம சூழ்ந்து காற்று இருக்குது அது இல்ல வாழ்க்கை பயத்தை கூட்டுது இயற்கையான காற்று வேணும் உயிர்கள் நலமா வாழ வேணும் காற்றின் தேவை நாம் அறிவோமே அது தீரும் வர உலகம் சுழலுமே தலைமுறைகள் ஆயிரம் உலகம் இன்னும் பார்க்கணும் ஆரோக்கியம் காற்றில் வேணுமே அது தடைபடாம நாம கிடைக்க செய்வோமே அது தடைபடாம நாம கிடைக்க செய்வோமே நீர் நிலம் காற்று உன் நண்பர்களா மாற்று உன்னை போல நேசிக்கணுமே அத மாசில்லாம காக்க வேணுமே நீர் நிலம் காற்று உன் நண்பர்களா மாற்று உன்னை போல நேசிக்கணுமே அத மாசில்லாம காக்க வேணுமே Thank you, little flowers and UKG teachers. Do you have an account? No, I'm 13 years. I don't have a bank account. But for social media account, there is no age limit. Yes, that's the reason for all trouble too. Let's have a majestic mime show on social media awareness.
We like to thank the coordinators, Mr. Irulappan, Mr. Lakshmi Narayanan, and Mr. Ramakrishnan. Now, we feel proud to honor such excellent students of class 10, 11, and 12 and their backbones in this progress, our hardworking teachers. We kindly request our respected management committee member, Mrs. Ebenezer Selvaraj, to honor the outstanding students and teachers with cash awards. Helpline number in Tamil Nadu. It's 181 and 1091. Yes, harassment of women is a crime. The culprit may be punished for up to 5 years of imprisonment. Let's watch our first and second standard students dance performance on women harassment. சூரிய நெருப்பை சுமந்துவா அடிமை இருளை அகற்றவா எதிர்காலம் உன் கையில் தணலே நீ தளராதே உன்னால் என்றும் முடியும் என்பதை மறவாதே சிங்க பெண்ணே சீரிவா என் தங்க பெண்ணே தாண்டிவா சிங்க பெண்ணே சீரிவா என் தங்க பெண்ணே தாண்டிவா வீர பெண்ணே எழுந்து வா வீர பெண்ணே எழுந்து வா நீ விரைந்து வந்து தொடங்கவா
அஞ்சாது துஞ்சாது புயலாய் புறப்படு வா வா விரைந்து எழுந்து மடமையை நெருப்பாலே கொளுத்தி விடு சமூகத்தின் விடியலாய் மாறிவிடு மடமையை நெருப்பாலே கொளுத்தி விடு சமூகத்தின் விடியலாய் மாறிவிடு சூரியனே சூரியனே உன்னை ஈக்கள் மொய்க்க எண்ணுவதா வாகைப்பூ நீ வாகைப்பூ நீ எருக்கம் பூவாயாவதா வண்ணங்கள் குழைத்திட்ட வானவில்லை நீ இருட்டு மின்னலாய் குறுகுவதா வைகரை விளக்க விடியலின் முகமே தடம் பார்த்து நடக்காமல் தடம் பார்த்து நடைபோடு பெண்ணே பெண்ணே எழுந்து வா பெண்ணே எழுந்து வா 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 பெண்ணே உன்னால் விடியும் சரித்திரம் படைக்க முடியும் பெண்ணே உன்னால் விடியும் சரித்திரம் படைக்க முடியும் மாற்றம் என்பதை உருவாக்கு வெற்றியை கனவில் பருவாக்கு மாற்றம் என்பதை உருவாக்கு வெற்றியை கனவில் பருவாக்கு வாழ்க்கை என்பது வெறும் காகிதம் அறிவும் உரிமையும் உன் ஆயுதம் பெண்ணே உன்னால் விடியும் சரித்திரம் படைக்க முடியும் பெண்ணே உன்னால் விடியும் சரித்திரம் படைக்க முடியும் வாழ்க்கை என்பது போர்க்களமே மோதி பார்ப்போம் அனுதினமே வாழ்க்கை என்பது போர்க்களமே மோதி பார்ப்போம் அனுதினமே முகிலை கிளந்து வெற்றி நாட்ட கால் முளைத்த கனலா களமாட வா பெண்ணே வா இந்த பூமி உன்னை என்று பார்க்க எழுந்து வா வா பெண்ணே வா இந்த பூமி உன்னை என்று பார்க்க எழுந்து வா Kids, and thanks to the teachers, Mrs. Tamilchelvi, Mrs. Nagajodi, Mrs. Alagumariammal and Miss Madhumadi. Do not begin with awards, but it begins with the satisfaction that we feel after achieving the goals set by us. Here, we are going to honor our prize winners of classes KG to 5th standard in Children's Day and scripture competitions, and also the merit students. We kindly request our respectable chief guest, Mr. Raj Mohan, to distribute the prizes to the students.